இந்த சொல்ற வார்த்தையில ஒரு வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு வரும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க பூஜை அறை இருக்கு பாருங்க, வேல் வச்சு பூஜை பண்றீங்கல்ல, அந்த வேல் வச்சு பூஜை பண்றீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி அலங்காரம் பண்றது, அந்த சாமிக்கு தண்ணி வைக்கிறீங்க, நெய்வேதி வைக்கிறீங்கல்ல, நெய்வேதியை இடது பக்கம் வைக்கிறேன்னா இடது பக்கம் தான் எப்பவும் வைக்கணும், வலது பக்கம் வைக்கிறேன்னா வலது பக்கம் தான் எப்பவும் வைக்கணும், மாற்றக்கூடாது. ஏன் சார் அப்படியேனா? அது பழக 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 அந்த காட்சி சொப்பனத்துல வரணும். வந்தா சாமி பேசுறாருன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அப்படி சொப்பனத்துல வந்துருச்சு அப்படின்னா கெட்டியா பிடிச்சுக்கணும், அந்த மந்திரத்தை விடவே கூடாது. திருப்ப 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 சொல்ல 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 அந்த மந்திரம் சித்தியாகும். சித்தினா என்னன்னா நினைச்சதை கொடுக்கும். அதுக்குன்னு உடனே போய் லாட்டரி டிக்கெட் வாங்கி திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் என்னன்னா உண்மையாலுமே இந்த வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சுவாமி கொடுப்பார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த திருத்தணியில் உதித்தருங்கிறதா மகா மந்திரம். கையில வேல் இருக்கிறதா நினைச்சு மனசொருகி முருகனை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு எந்த வேல் நினைக்க தோணுகிறதோ அந்த வேலை நினைச்சு, சார் எங்களுக்கு அப்படி கற்பனை பண்ண முடியல, கற்பனை பண்ணா வேற எதோ தோன்றதுன்னா சாமி முகத்தையே பார்த்து இதயத்துல முருகானி வந்து உட்காரணும் சொல்லி 20 தடவை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன்கிற மகா மந்திரத்தை சொல்லணும்.